பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாரியே தான் திமுக கூட்டணியில பார்த்தீங்கன்னா, தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகள் நெறைய இருந்தாலும், அவைங்களுக்கு இங்க காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இருக்க காரணத்தினால, அவைங்க 42.44% அந்த கூட்டணி கட்சிகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரியில இருக்கிற எல்லா தொகுதியும் கைப்பற்றுவாங்க அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்தாலும், ஆனா பிஜேபியால ஒரு 2 தொகுதி அவிங்க அது பிஜேபி அதிமுகவோட சேர்ந்ததுனால அவிங்களால அந்த ஒரு அதோட ஸ்டேட் கேபிட்டல் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ஸ மட்டும் அவிங்களால கைப்பற்ற முடியல இப்போ வரைக்கும். அது என்ன எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கங்காட்டி, பாமக, தேமுதிக இந்த தாமக போன்ற கட்சிகள் இருந்தாலும், அவிங்க 34.14% இந்த இடத்துல அவிங்களுக்கு இவ்வளோ கேப்பபிலிட்டி இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ வெற்றி பெறதுக்கு 10% பக்கமா வாக்குகள் வாங்குறதுக்கு முடியுது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தனிச்சையா போட்டியிட்டா 8.41% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, அவிங்களுக்கு தனிச்சு போட்டியிட்டா 4 தேர்தல்கள்லயும் அவிங்க மிக சொற்பமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ சட்டப்பேரவை தேர்தல்னு வரப்ப கொஞ்சம் வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமா வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப தமிழக இந்த நாம் தமிழர்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 8.4% வந்து வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 14.10% இந்த இடத்துல வந்து மினிமம் கேரண்டி ஆஃப் வோட்ஸ் வந்து இவங்களுக்கு இங்க விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப நான் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்க வெற்றி பெறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கணும். அந்த முயற்சிகளுக்கு அடிப்படையா இருக்கிற வாக்குகள் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத மீறி மேல போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அது அவங்களோட கையில தான் இருக்கு. ஸோ நம்மளோட கருத்து கணிப்பு என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அத வந்து உண்மையாக்குறதும், பொய்யாக்குறதும் அவங்களோட கழக நிர்வாகிகளுக்கும், அந்த கட்சி தொண்டர்களுக்கும் தான் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப விஜய் அவர்களின் கட்சிகள் எப்படி நடைபெறுது, எப்படி பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்துல பார்க்குறப்போ, தமிழக வெற்றி கழகத்துக்கு இங்க கூட்டணியோட சேர்ந்தா மிகப்பெரிய அளவுல பலம் சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டணிகளும் பார்த்தீங்கன்னா, பிஜேபி அல்லது காங்கிரஸா இருந்துச்சுன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ மக்கள் வந்து என்னைக்கு வேட்பாளர்கள பார்த்து ஓட்டு செலுத்துறாங்களோ, அப்ப வந்து இந்த மாரி நியூ கம்மர்ஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அவங்க சின்னத்த பார்த்து தான் ஜெயிக்கிறாங்க. சின்னத்த பார்த்து தான் ஓட்டு செலுத்துறாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இப்ப இருக்கிற 30 வயசு, 35 வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற மாரி இந்த கேட்டகரியில பார்த்த மாரி 42% வந்து நல்லா படிச்ச பீப்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். மீதி இருக்கிற 54 பீப்பிள்ஸும் 58% பீப்பிள்ஸும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கட்சிகள் உணர்ந்து, அந்த கட்சி சின்னத்த நம்ம வந்து அவங்களோட மனசுல எம்ஜிஆர் அவர்கள் மாரி பதிய வைக்கணும். இரட்டை இலைங்கிறது இன்னும் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கிறத